கடவுளுக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாமா? குளிச்சிட்டு இருக்கிற வயசுக்கு வந்த பெண்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ நிர்வாணமா நடந்து வா, அப்பதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லலாமா? எங்க கல்யாணமான ஒரு புருஷனுக்கு தன் மனைவிக்கு இன்னொரு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த கணவனால் அக்செப்ட் பண்ண முடியுமா? அந்த பொண்ணையும் சரி அந்த கள்ள காதலையும் சரி வெட்டி போட்டுருக்க மாட்டான். இப்ப இதே ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணோட நிலைமை என்னவா இருந்திருக்கும்? அந்த பொண்ணோட பெத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நொந்து போயிருக்க மாட்டாங்க. ஒரு பையனுடைய அப்பாவுக்கு இன்னொரு மனைவி இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பையனால் அக்செப்ட் பண்ண முடியுமா அவங்க அப்பாவை? அந்த பையன் அவங்க அப்பாவை எப்படி வெறுத்திருப்பான்? ஆனால் அக்செப்ட் பண்ண முடியும்? சர்ச்சில் ஒரு ஃபாதரோ அல்லது ஒரு பாஸ்டரோ சர்ச்சுக்கு வரவங்கள நீ நிர்வாணமா நடந்து வா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா செவில 4 விட்டு அந்த ஆளை உண்டுலன்னு ஆக்கிருப்போம். மாஸ்க்ல ஒரு இமாமு அல்லது கோயில்ல ஒரு சாமியாரோ அல்லது ஒரு பூசாரியோ நீ நிர்வாணமா நடந்து வாமா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருந்திருப்போம்? நேரம் ஏங்க ரோட்ல புத்தி சுவாதீனம் இல்லாம யாராவது நிர்வாணமா நடந்துட்டு இருந்தா மனுஷனா இருக்கிறவன் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு அந்த அம்மா மேலயோ அந்த ஆள் மேலயோ போட்டு மூடி இருப்பான். மனுஷனே இதை செய்யும் போது கடவுள் எப்பேற்பட்டவரா இருந்திருக்கணும்? நம்ம நிர்வாணத்தை மூடுறவருங்க கடவுள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல மனுஷனுடைய நீதி, அவனுடைய உண்மை அந்த கடவுளுடைய உண்மையை விட பெருசா இருக்கு. அப்ப இது கடவுளா? போன வீடியோல சர்ப்பத்தை பத்தி பேசியிருந்தேன். சர்ப்பத்தை ஆண்டவர் சபிச்சாரு. சர்ப்பம் தந்திரம் உள்ளது, அது மனுஷனை வஞ்சிக்கும், பெரிய பொய்ய உண்மை நம்ப வைக்கும். அந்த பெரிய பொய்ல ஒண்ணு இது. ஒரு சாதாரண எக்ஸாம்பிள்ங்க, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட திருத்தணும்னா அந்த டீச்சர் ஒழுங்கா இருக்கணும். டீச்சரை கெட்ட வார்த்தை பேசிட்டு ஒரு ஸ்டூடெண்ட போயிட்டு கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பான்? அந்த டீச்சருக்கு முன்னாடி கேவலமா சிரிச்சிருந்திருப்பான். மனுஷனுக்கே கடவுளா இருக்கிற அந்த கடவுள் எவ்வளவு உண்மையும் எவ்வளவு தூய்மையும் எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கணும். அப்ப இது கடவுளா? இப்படி 2 பொண்டாட்டி வச்சிட்டு இருக்கிற கடவுள் உண்மை இல்லாத மனுஷனை பார்த்து நீ உண்மையாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கடவுள் மேல பரிசுத்தமா இருக்கணும்ல. அந்த கடவுள் கிட்ட உண்மை இல்ல, அதை எப்படி மனுஷனை பார்த்து சொல்ல முடியும் ஒழுங்கா இருந்து? அப்ப கடவுளுக்கான முக்கியமான குணாதிசயம் என்ன? உண்மை, பரிசுத்தம். கர்த்தர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர். இந்த 2 பொண்டாட்டி வச்சிருக்க கடவுளையும் நிர்வாணமா வா நான் உன்னை பார்க்கணும்னு சொன்ன கடவுளையும் கும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோனா உங்க முடிவு பரிதாபம், உங்க முடிவு நரகத்துலன்னு அர்த்தம். மனம் திரும்புங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவனோட விபச்சாரம் செய்ததுக்கு சமம். இதை இயேசு சொல்றாரு. அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவர் பரிசுத்தர். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அப்பதான் நீங்க பரலோகம் போக முடியும். ஆமென்.